ஆஃப்டர் எவ்ரிவன் இன்னைக்கு என்சிஇடி கிராஷ் கோர்ஸில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5 ஆல்ரெடி 4 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ யூனிட் 1 ரிலேட்டட் டு அவேர்னஸ் ஆன் எஜுகேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறமா நம்ம லேர்னிங் ப்ராசஸ் பற்றி பார்த்தோம். தென் வி டாக்ட் அபவுட் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் தென் அசஸ்மெண்ட் பற்றி லாஸ்ட் யூனிட் 4ல் பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ அக்கார்டிங் டு யுவர் அஃபிஷியல் என்டிஏ சிலபஸ் இன்னைக்கு யூனிட் 5ல் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இதில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தியரி இம்பார்ட்டன்ட் யுவர் எக்ஸாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம எம்சிக்யூ சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கண்டென்ட் இந்த சாப்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி வி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் த மீனிங் ஆஃப் கிளாஸ் ரூம் பிஹேவியர்னு என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டெக்னிக் இன்வால்வ் இன் இட் பார்க்கலாம். தென் ஃபாலோட் பை தட் வி ஹேவ் த பாசிட்டிவ் டிசிப்ளின், தென் ஆக்டிவ் அண்ட் என்கேஜ்டு கிளாஸ் ரூம், கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம், டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹேண்ட்லிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் பிஹேவியர் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு டிஸ்ட்ரப்டிவ் பிஹேவியர். ஃபைனலாக Q&Aவோட நம்ம இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். இட்ஸ் அ வெரி ஈஸி சாப்டர். குயிக்காக வி வில் ஸ்டார்ட் அண்ட் கம்ப்ளீட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீனிங். இந்த கிளாஸ் ரூம் பிஹேவியர் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எதை சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க கிளாஸ் ரூமில் எந்த மாதிரி ஆக்ஷன்ஸோ ஆட்டிடியூடோ வச்சுட்டு டியூரிங் த லேர்னிங் அண்ட் டீச்சிங் ப்ராசஸில் காமிக்கிறாங்களோ அதை தான் கிளாஸ் ரூம் பிஹேவியர்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தேர் இஸ் அ ஒன் பர்சன், ஓகே, அவனோட ஜென்ரல் பிஹேவியர் வி ஆர் நாட் நோட்டிஃபைங் ஹியர். ஜென்ரலாக அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பாங்க அப்படின்ற பிஹேவியர் இல்லாமல் டியூரிங் த கிளாஸ் ரூம், இந்த கிளாஸ் ரூம் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து நம்ம கிளாஸ் ரூம் பிஹேவியர்னு சொல்லுவோம். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த ஆக்ஷன்ஸ், கான்டாக்ட் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வித்தின் த கிளாஸ் ரூம் டியூரிங் த டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு த பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து அஃபெக்ட்ஸ் த லேர்னிங் என்வாயன்மெண்ட். கரெக்டாக அவங்களோட பாசிட்டிவ் பிஹேவியர் வில் ஹெல்ப் யூ டு என்ஹான்ஸ் யுவர் லேர்னிங். பட் நீங்கள் நெகட்டிவ் ஆட்டிடியூடுன்னு இருந்தால் இட் வில் டிக்ரீஸ் யுவர் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ குட் பிஹேவியர் ஹெல்ப்ஸ் லேர்னிங் ஹேப்பன் ஸ்மூத்லி. கரெக்டாக? அண்ட் நெகட்டிவ் பிஹேவியர் டிஸ்டர்ப்ஸ் டீச்சிங். உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் மட்டும் இல்லாமல் டீச்சிங் வந்துட்டு அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் பிஹேவியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் பிஹேவியர். பாசிட்டிவ் பிஹேவியர் வந்துட்டு என்ன பண்ணும், உங்களோட லேர்னிங்கை சப்போர்ட் பண்ணும் அண்ட் டிசிப்ளினோட இருக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் பெட்டர். லிசனிங் கேர்ஃபுல்லி டு த டீச்சர். டீச்சர் சொல்கிறப்போ பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசாமல், இல்லை அதை கவனிக்காமல், எதையோ யோசிச்சுட்டு இல்லாமல் டீச்சர் சொல்கிறத நீங்கள் ப்ராப்பராக லிசன் பண்ணுறது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பாசிட்டிவ் பிஹேவியர். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூமில் இருக்க ரூல்ஸ். சைலண்ட்டாக இருக்கணும் அண்ட் மேம் சொல்கிறப்போ வந்துட்டு யூ ஷுட் டேக் நோட்ஸ்னால் அதை பண்ணணும். யூ ஷுட் நாட் கீப் ஆன் டிஸ்டர்பிங் சம் ஒன்ல. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் ரூம் ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரெஸ்பெக்டிங் டீச்சர். ஆப்வியஸாக வந்துட்டு டீச்சர் ரெஸ்பெக்ட் பண்ணுறது இஸ் ஒன் ஆஃப் த ஃபோர்மோஸ்ட் ரூல். ரெஸ்பெக்டிங் டீச்சர் அண்ட் உங்களோட கிளாஸ்மேட்டுமே யூ ஷுட் ட்ரீட் தெம் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆக்டிவிட்டீஸ். ரொம்ப வந்து நான் எதுக்குமே போக மாட்டேன், ஐ வில் ஜஸ்ட் பி அன் பேக் பெஞ்சர் அப்படின்னு இல்லாமல் யூ கேன் பி அ பேக் பெஞ்சர் பட் யூ ஸ்டில் நீட் டு பார்ட்டிசிபேட் ஆக்டிவேட்டட் இன் ஆல் த திங்ஸ் ஹேப்பனிங் இன் யூர் ஸ்கூல் அண்ட் கம்ப்ளீட்டிங் அசைன்மெண்ட் வந்து நான் டீச்சர் 2 days டைம் கொடுத்தாங்கன்னா அந்த 2 days முடிச்சு 3rd day தான் வந்துட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லை டீச்சர்ஸ் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் எழுத ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, யூ ஷுட் கம்ப்ளீட் இட் ஆன் டைம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து பாசிட்டிவ் பிஹேவியர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வி ஹேவ் நெகட்டிவ் பிஹேவியர். அப்போ பாசிட்டிவ் பிஹேவியர் நமக்கு லேர்னிங் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணும். அப்போ நெகட்டிவ் பிஹேவியர் என்ன பண்ணும், டிஸ்டர்ப் த லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் யூ ஓன்ட் பி அ டிசப்ளின் ஸ்டூடெண்ட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் லெக்சர் எடுக்கும் போது ஆல்ரெடி அங்கேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ பாசிட்டிவ்க்காக இருக்க எல்லாமே ஆப்போசிட்டாக பண்ணுற எல்லாமே நெகட்டிவ் பிஹேவியர். தென் ஃபைட்டிங் ஆர் ஆர்கியூங் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கிளாஸ்மேட்ஸ் ஆர் டீச்சர்ஸ். கரெக்டாக? அண்ட் மொபைல் ஃபோன், இதெல்லாம் வந்துட்டு it nowadays becoming more common, right? It's very bad habit. Okay, well, you should not first of all bring your phone to your class, so you will be learning a lot. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே. நெக்ஸ்ட்டு பேயிங் அட்டென்ஷன் பண்ணாமல் இருக்குது. ஓகேவா? டீச்சர்ஸ் ஒன்று எடுப்பாங்க, நான் பாட்டுக்கு பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், இல்லை வேறு என்னோடய ட்ரீம் உலகத்தில் இருப்பேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமை எதுக்காக போகிறீங்களோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். நாட் ஜஸ்ட் கிளாஸ் ரூம். இப்போவே நான் கிளாஸ் எடுக்கிறப்ப வீடியோ பாட்டுக்கு ஓடலாம், பட் உங்களோட தாட் வேறு எங்கேயாவது இருக்கலாம். நம்ம வந்து நாளைக்கு என்ன சினிமா பார்க்கலாம், இல்லை எப்போ வந்து நம்ம ரெஸ்ட் எடுப்போம், அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அண்ட் நாட் ஜஸ்ட் நெகட்டிவ் திங்கிங், நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங். லைக் எக்ஸாம் பற்றியே யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமில் நான் நல்ல மார்க் எடுப்பேனா, இந்த கம்மி டைமில் என்னால் படிக்க முடியுமா, இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்தாலுமே யூ ஓன்ட் பி ஏபிள் டு லிசன், ரைட்? ஸோ வாட் எவர் த திங்கிங் அதை வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? தென் இன்டரப்டிங் த டீச்சர்ஸை வந்துட்டு இன்டரப்டிங் இந்த சென்ஸ் உங்களுக்கு எதாவது கொஷின் இருந்து இன்டரப்ட் பண்ணுறது வேறு, பட் வேணும்னே பேசுகிறது, ஏதாவது சவுண்ட் போடுறது, அந்த மாதிரி அவங்களை இன்டரப்ட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவ் பிஹேவியர் வி ஷுட் நாட் டூ. ஓகே, தென்
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜிங் கிளாஸ் ரூம் பிஹேவியர் எதுக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் ரூம் பிஹேவியர் மேனேஜ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிரியேட்டட் டிசிப்ளின்டு லேர்னிங். கரெக்டாக எல்லாரும் அமைதியாக லிசன் பண்ணுறப்போ இட் கிரியேட்ஸ் அ டிசிப்ளின் லேர்னிங் என்வாயன்மெண்ட். ஸோ நீங்கள் மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு இண்டிவிஜுவல் இட் ப்ரொவைட்ஸ் அன் ஓவரால் குட் என்வாயன்மெண்ட். தென் இட்ஸ் ஹெல்ப்ஸ் டீச்சர் டீச் எஃபெக்டிவ்லி. டீச்சர்ஸ்க்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தே கேன் டீச் வாட் தே ஹேவ் ப்ரிப்பேர்ட் ஃபார். கரெக்டாக. அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் கோஆப்ரேஷன் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு வரும். இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட்ஸ் அகடாமிக் பர்ஃபார்மன்ஸ். ஆப்வியஸாக நீங்கள் இந்த மாதிரிலாம் பாசிட்டிவ் பிஹேவியரோடு இருந்தீங்கன்னா உங்களோட அகடாமிக் பர்ஃபார்மன்ஸும் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம், மீனிங் என்ன பார்த்தோம், கிளாஸ் ரூம் பிஹேவியர்னால் உங்களோட ஆக்ஷன் கண்டக்ட் அண்ட் ஆட்டிடியூட் டியூரிங் த டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கோ அதை தான் கிளாஸ் ரூம் பிஹேவியர்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து இட் அஃபெக்ட்ஸ் யுவர் லேர்னிங் என்வாயன்மெண்ட் அண்ட் டிஸ்டர்பிங் த teaching also. And positive behavior, negative behavior னு ரெண்டு பார்த்தோம். Then what are the importance of managing classroom behavior. Then we are moving on to different activities and techniques என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். Teachers use various activities and techniques to keep the student interested and disciplined. ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்த்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க, டீச்சர் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டட் அண்ட் டிசிப்ளின்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்காக வேரியஸ் டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னன்றது நம்ம பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ். சிஓ தான், கொக்கோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கொக்கோ, கோஆப்ரேட்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங். ஸோ ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னா என்னென்னா அந்த டீச்சிங் மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் டுகெதர் இன் அ ஸ்மால் குரூப், ஓகே, to achieve a common learning goal. Each student in the group has a responsibility and contributes to the group's success. கரெக்டாக. இந்த கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அப்படின்றது டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டை ஸ்மால் குரூப்பாக ஒரு 5 பீப்புளாக பிரிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் யூனிட் 1 வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளாஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. குரூப் 2 யூனிட் 2 வந்துட்டு சொல்லித்தரணும். குரூப் 3 யூனிட் 3 பற்றி சொல்லித்தரணும். அப்போ இதில் இந்த 5 பேருமே ஒரு டாப்பிக்காக ஃபஸ்ட்டு அந்த வித்தின் த யூனிட் இருக்க டாபிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. கரெக்டாக. அண்ட் அவங்க சொல்லித்தரதுக்கு ப்ராசஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அவங்க என்ன டாபிக் எடுக்க போகிறாங்கன்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். கரெக்டாக. இதுதான் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் இன் ஸ்மால் குரூப், ஓகே. அதுக்கப்புறமா ஈச் மெம்பர் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் ரோல். ஒருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கும். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளே நம்ம பார்த்தோம்ல ஒருத்தரும் ஒரு டாபிக் சொல்லி தரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட் ஹெல்ப் ஈச் அதர் லேர்ன். இப்போ உங்கள் ஃப்ரெண்டோ கிளாஸ்மேட்டுக்கோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டாபிக் சொல்லியிருக்காங்க, அது எனக்கு கற்றுக்க கஷ்டமாக இருக்குன்னா யூ வில் பி ஹெல்பிங் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அதை அவங்க டெலிவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. சக்ஸஸ் டிபெண்ட் ஆன் குரூப் எஃபெக்ட். குரூப்பாக நீங்கள் வந்துட்டு பண்ணுறதோட எஃபர்ட் மூலிமா உங்களோட சக்ஸஸ் வந்துட்டு அதில் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா குரூப் ப்ராப்ளம் சால்விங், ஓகே. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதை குரூப்பை சால்வ் பண்ண சொல்லலாம். அண்ட் ப்ராஜெக்ட் உங்களை பண்ண சொல்லலாம். பேர் டியூட்டரிங், அது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தர சொல்லலாம். அண்ட் திங்க் பேர் ஷேர் ஆக்டிவிட்டி. வாட் திங்க் பண்ணி பேர் பண்ணி ஷேர் பண்ணுறது, ஓகே. திங்க் பேர் ஷேர் ஆக்டிவிட்டீஸ் இஸ் ஹேப்பனிங் இன் த கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் டீம் ஒர்க் ஸ்கில்ஸ், ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இண்டிவிஜுவலாக எல்லாமே ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது ஒரு டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் வில் பி இம்ப்ரூவ்ட். இன்க்ரீசஸ் கம்யூனிகேஷன் அமாங் ஸ்டூடெண்ட் அண்ட் தென் பில்ட்ஸ் கான்ஃபிடென்ஸ், என்ஹான்சஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டாபிக்ஸ். இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த சாப்டரில் வர எல்லாமே உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் நடக்கிறது தான். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி நீங்கள் வேர்ட்ஸு நோட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அட்வான்டேஜஸ் புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது கொலாபரேட்டிவ் லேர்னிங். கொலாபரேட்டிவ் லேர்னிங் இஸ் லேர்னிங் மெத்தட் இன் விச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் டுகெதர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஐடியாஸ், டிஸ்கஸ் கான்செப்ட் அண்ட் சால்வ் ப்ராப்ளம் ஆக்டிவ்லி. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்கள். இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஒர்க் டுகெதர் இன் அ ஸ்மால் குரூப் டு அச்சீவ் காமன் லேர்னிங் கோல் அப்படின்னு பார்த்தோமா. கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்னா இங்கே வந்து இங்கேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் டுகெதர் தான். அண்ட் வாட் தே வில் அச்சீவ், தே வில் எக்ஸ்ப்ளோர் த ஐடியாஸ், தே வில் டிஸ்கஸ் த கான்செப்ட், தே வில் சால்வ் த ப்ராப்ளம் கலெக்டிவ்லி. இன் கொலாபரேட்டிவ் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் மோர் ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன், ஓகேவா. கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் விட கொலாபரேட்டிவ் லேர்னிங்கில் தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோர் ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி ஆஸ்க் இன் யுவர் எம்சிக்யூ, ஸோ ப்ளீஸ் நோட் இட். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா ஆப்வியஸ்லி ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓப்பன் டிஸ்கஷன் அண்ட் ஐடியா ஷேரிங். இங்கே இட் வில் பி மோர் ஆன் டிஸ்கஷன். கரெக்டுங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. அண்ட் ஸ்டூடெண்ட் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர், டீச்சர்ஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் அ கைட். இங்கே வந்து டீச்சர்ஸ் வில் பி கைடிங் யூ, டீச்சர்ஸ் வில் பி தேர் டு guide you and students will work together
to solve the problem. Teacher, students, they will explore the ideas. ஓகேவா? இப்போ இந்த ஐடியா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு ஏதாவது கான்செப்ட் அந்த டீச்சர்ஸ் கிட்ட கொண்டு போகும்போது இந்த ஐடியா ஒர்க் ஆகுமா, ஒரு ஹவ் யூ கேன் மாடிஃபை த ஐடியா ஸோ தட் இட் வில் மேக் த ஒர்க் அப்படின்னு டீச்சர் வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுலேயுமே எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா அதே குரூப் டிஸ்கஷன் தான், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், பிரெயின் ஸ்ட்ராமிங் செஷன்ஸ் இதில் இருக்க ஜாயின்ட் ப்ரெசன்டேஷன். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா என்கரேஜஸ் கிரியேட்டிவிட்டி பிகாஸ் இட்ஸ் மோர் ஆன் என்ன சொல்கிறது காக்னிட்டிவ் ரிலேட்டட் ஆன ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல. ஸோ இட் என்கரேஜஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி, டெவலப்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஆப்வியஸ்லி தீஸ் போத் ஆர் வெரி ஈஸி. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், கோஆப்ரேட்டிவ் கொக்கோ பார்த்தோம், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அண்ட் collaborative learning. Cooperative learning students will be divided into குட்டி குட்டி குரூப்பாக பிரிச்சுட்டு ஒரு காமன் லேர்னிங் கோல் அச்சீவ் பண்ணுறது. அண்ட் தென் collaborative learningல students will be in groups இதுலேயுமே and they will work on the ideas concept அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் பாசிட்டிவ் டிசிப்ளின் பற்றி பார்க்கலாம். இந்த பாசிட்டிவ் டிசிப்ளின்றது என்னென்னா இட்ஸ் அ மெத்தட் எதுக்குன்னா மேனேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர் பை என்கரேஜிங் குட் பிஹேவியர் ரேதர் தென் பனிஷிங் பேட் பிஹேவியர். ஓகேவா? இந்த பாசிட்டிவ் டிசிப்ளினில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு குட் ஒரு பேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இந்த பேட் பிஹேவியரை பனிஷ் பண்ணி அந்த பசங்களுக்கு டிசிப்ளின் கொண்டு வர்றது, இந்த குட் பிஹேவியரை அப்ரிஷியேட் பண்ணி டிசிப்ளினில் கொண்டு வர்றது தான் பாசிட்டிவ் டிசிப்ளின். இது எல்லாமே இப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் சேர்ந்தீங்கன்னா இன்னும் இன்டெப்த்தாக படிப்பீங்க. எக்ஸாம் லெவலில் குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன், வாட் எவர் இஸ் நீடட். ஸோ இட் ஃபோக்கஸஸ் ஆன் ரெஸ்பெக்டிங், ஓகே, அண்ட் கைடிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ செல்ஃப் டிசிப்ளின். ஓகே, ஸோ இதில் முக்கியமான வார்த்தை என்னென்னா நீங்கள் பனிஷிங் த பேட் பிஹேவியர் பண்ணாமல் என்கரேஜிங் த குட் பிஹேவியராக இருக்கணும். அதுதான் பாசிட்டிவ் டிசிப்ளின் மெத்தட். இதோட பிரின்சிபல்ஸ் என்னென்னா ரெஸ்பெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? வி வில் ஆல்சோ ரெஸ்பெக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமே. வி ட்ரை டு பிரிங் அ பாசிட்டிவ் டிசிப்ளின் ஃபார் தெம். ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட். தென் கிளியர் கிளாஸ் ரூம் ரூல்ஸ், வி ஷுட் கிவ் த கிளியர் கிளாஸ் ரூம் ரூல்ஸ் அண்ட் ஆல்சோ வி என்கரேஜ் இன்ஸ்டெட் ஆஃப் பனிஷ்மெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பாசிட்டிவ் பிஹேவியர் கொண்டு வரோம்னா இது பனிஷ் ஜஸ்ட் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டெக்னிக்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் டிசிப்ளின் வி வில் talk about it. So here what we have the technique is that teachers can apply positive discipline by praising good behavior. இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு we are most probably repeating it again and again, right? ஸோ இங்கே வந்து என்னென்னா நீங்கள் வந்துட்டு ப்ரைஸிங் த குட் பிஹேவியர். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க அண்ட் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயமும் இருக்குன்னா நம்ம அந்த தப்பை மட்டும் திருப்பி திருப்பி சொல்லாமல் we should talk about the good things in them. ஸோ நம்ம அந்த மாதிரி அவங்களோட குட் பிஹேவியரை ப்ரைஸ் பண்ணுறப்ப it will promote the positive discipline in them and constructive feedbacks அவங்களுக்கு கொடுக்கலாம். So it will also help to promote the better discipline and setting clear expectation. We can say that to the students is that what we are expecting them to in order to increase the positive discipline. For example, if we want them to be quiet, if they want to achieve like நீங்கள் வந்துட்டு இந்த ரோல தான் உட்காரணும், பேசாமல் இருக்கணும், you should listen to the class. I mean not like அவங்க வந்துட்டு ஆர்டர் போடுற மாதிரி இல்லாமல் we can encourage them. ஓகே, நீ இந்த மாதிரி வந்துட்டு கிளாஸை ஆக்டிவாக லிசன் பண்ணனா you will be scoring good marks. ஓகே, அண்ட் இந்த எக்ஸாமில் அட்லீஸ்ட் நீ வந்து 50% வாங்கணுன்றதை நான் எய்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி you should give the clear instruction and set a goal to the students so that they will work along with the discipline. அதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிறது encouraging the students to correct the mistakes. ஓகேவா? அவங்க தப்பு பண்ணாங்கன்னா we can't say that you should not do anything. ஏன் தப்பு பண்ணன்னு அவங்க பனிஷ் பண்ணாமல் we can encourage them to correct their mistake. எந்த மாதிரி கரெக்ட் பண்ணலான்னு we can help also providing rewards or appreciation. அண்ட் அவங்க இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பண்ணுறாங்க கரெக்டாக அப்படின்னா we should appreciate them. ஓகேவா? அவங்க சேஞ்ச் பண்ணதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறப்ப it will boost their மோட்டிவேஷன் அண்ட் இதே மாதிரி நம்ம இன்னும் குட்டாக இருக்கணுன்றதை அவங்களுக்கு தோணும். ஓகே, தென் இந்த பாசிட்டிவ் டிசிப்ளினோட பாசிட்டிவ் நோட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன். ஆப்வியஸாக இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம்ல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி மோட்டிவேட்டட் டியூ டு திஸ் பிஹேவியர் அண்ட் பில்ட்ஸ் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப். ஆப்வியஸாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கு நடுவுலையுமே தேர் வில் பி a பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் கோயிங் ஆன். நம்ம வந்துட்டு டீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குட் student with a proper discipline it will enhance the relationship with our teachers. Okay, and creates a safe learning
environment and promote self-discipline. The last 2 points might be hiding for you. பட் இங்கே என்ன இருக்குன்னா உங்களுக்கு சேஃப் லேர்னிங் பிஹேவியரை கொடுக்கும், ஐ மீன் சேஃப் லேர்னிங் என்வாயன்மெண்ட்டை கொடுக்கும். அலாங் வித் தட் ப்ரொமோட் த செல்ஃப் டிசிப்ளின் ஆல்சோ. இப்போ பாசிட்டிவ் டிசிப்ளின் பற்றி புரிஞ்சா, ஸோ பாசிட்டிவ் டிசிப்ளினில் மெயின் வந்து என்னென்னா நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்டை என்கரேஜ் பண்ணணும் ஃபார் த குட் பிஹேவியர். அவங்கள பனிஷ் பண்ணி நம்ம கட்டாயப்படுத்தி பாசிட்டிவ் டிசிப்ளினை வர வைக்க முடியாது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம சில பிரின்சிபல் பார்த்தோம், எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஹேண்டில் பண்ணணும் அண்ட் வாட் ஆர் த டெக்னிக்ஸ் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் அண்ட் என்கேஜ்டு கிளாஸ் ரூம். ஸோ ஒரு ஆக்டிவ் அண்ட் என்கேஜ்டு கிளாஸ் ரூம், எல்லோரும் சைலண்ட்டாக தூங்கிட்டே எந்த பதிலும் பேசாமல் இல்லாமல் ஒரு ஆக்டிவ் அண்ட் என்கேஜ்டு கிளாஸ் ரூமாக எப்படி வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அண்ட் ஆக்டிவ் அண்ட் என்கேஜ் கிளாஸ் ரூம் என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட், ஐ மீன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் லேர்னிங். இட் ஷுட் நாட் பி பேசிவ் லேர்னிங். அப்போ வந்துட்டு அப்படியே பேசிவ் லேர்னிங்காக அது எப்போ இருக்காது, எந்த ஒரு லெக்சருமே டீச்சர் சென்டர்டாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி டீச்சர் லேர்னிங்கில் பார்த்தோம்ல, அந்த லெக்சர் ஆர் த டீச்சிங் மெத்தட் வந்து டீச்சர் சென்டர்டாக இருந்தால் அப்போ வந்துட்டு அங்கே லேர்னிங் ரொம்ப பேசிவாக இருக்கும்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டூடெண்ட் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்கணும், தே ஷுட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் டிஸ்கஸிங் அண்ட் டேக் பார்ட் இன் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்டிவ் அண்ட் என்கேஜ் கிளாஸ் ரூமாக இருக்கணும். ஸோ ஒரு கிளாஸ் ரூம் வந்துட்டு போரிங்காக போகிறதுக்கோ இல்லை நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கோ ரீசன் நாட் ஜஸ்ட் டீச்சர், நீங்களும் தான். ஸோ டீச்சர்ஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு குறை சொல்லக்கூடாது. ஓகேவா? நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங், உங்களுக்கு கற்றுக்கவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆப்வியஸாக ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன். பிகாஸ் டீச்சர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்க சொல்லித்தராங்க, அது எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. there should be interaction between the teacher and student. Okay, then we will discuss about the discussion and questioning. இப்போ ஒரு விஷயம் டீச்சர் சொல்லி தராங்கன்னா அதில் எதாவது டவுட் இருந்தால் we can discuss. எனக்கு இந்த டாபிக் புரியல, இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். அண்ட் தென் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் லைக் ப்ராஜெக்ட் ஒர்க், ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் முடிக்கணும். அண்ட் கொலாபரேட்டிவ் ஒர்க், we saw 2 types of thing, no, collaborative and cooperative. So here they are mentioning about the collaborative work. It is related to your creativity. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெத்தட்ஸ் டு கிரியேட் அன் ஆக்டிவ் கிளாஸ் ரூம். ஓகே, ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம். ஸோ ஒரு ஆக்டிவ் கிளாஸ் ரூமை கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குன்னா, ஆப்வியஸாக குரூப் டிஸ்கஷன் நம்ம கொண்டு வரலாம். ஸோ எவ்ரி ஒன் வில் பி ஆக்டிவ் பார்ட்டிசிபேட்டிங், யூ ஷுட் பார்ட்டிசிபேட் ஆக்சுவலி. ஓகே, தென் டிபேட்ஸ் மாதிரி நம்ம கொண்டு வரலாம். தென் ரோல் பிளேஸ், கைண்ட் ஆஃப் லைக் குரூப் டிஸ்கஷன், இல்லைனா ஒரு டாபிக் எடுத்து அதை மிமிக் பண்ணி ரோல் பிளே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி காட்ட சொல்லலாம். தென் we can give the educational games and question and answer sessions, project work, experiment and demonstration. These are like very simple, right? நம்ம மற்ற சாப்டர் பார்த்ததை விட இது ரொம்பவே இன்னும் பேசிக்காக இருக்குது. மேக்ஸிமம் அதே விஷயம் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ நம்ம டக்குன்னு படித்து முடிச்சிடலாம். தென் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட் வந்து ஆக்டிவாக லேர்ன் பண்ணுவாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு இது பூஸ்ட் பண்ணும். இம்ப்ரூவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டாபிக், நீங்கள் ஆக்டிவாக லிசன் பண்ணுறப்ப டாப்பிக்கை இன்னுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அண்ட் டெவலப் கிரிட்டிக்கல் திங்கிங். ஓகே, அண்ட் என்கரேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ எல்லா இடத்துலையுமே we are encouraging the communication skill. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரியேட்டிங் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் எந்த மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி இன்க்ளூசிவ் அசஸ்மெண்ட் பற்றி பார்த்தோம், இன்க்ளூசிவ் லேர்னிங் பற்றி பார்த்தோம். ஸோ இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் பற்றி பார்க்கலாம். இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்னா வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் லேர்ன் டுகெதர் regardless of their difference in ability, பேக்ரவுண்ட், ஜெண்டர், லாங்குவேஜ் ஆர் டிசபிலிட்டி. இந்த இதில் எந்த விஷயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபராக இருந்தாலும் சரி, ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் எல்லாருமே ஒன்றா ஒரே சமமாக உட்காந்து அந்த கிளாஸ் ரூமில் தே ஷுட் லேர்ன் டுகெதர். ஓகேவா? பேஸ்ட் ஆன் த ஜெண்டரோ, அவங்களுக்கு இருக்கிற டிசபிலிட்டியோ, அவங்களோட இன்டெலெக்சுவல் லெவலையோ வச்சு வி ஷுட் நாட் டிவைட் த கிளாஸ் ரூம். ஸோ எல்லாருமே ஒன்றா ஒரே லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். த எய்ம் இஸ் டு ப்ரொவைட் ஈக்குவல் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் வேறு சாப்டர்ஸ்லையுமே பார்த்தோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த எய்ம் இஸ் டு ப்ரொவைட் அன் ஈக்குவல் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட். வி ஷுட் நாட் பி பயஸ்டு. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? டைவர்சிட்டியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். வாட் எவர் த டைவர்சிட்டி, இட் மே பி டியூ டு லாங்குவேஜ் ஆர் ஜெண்டர், எதுவாக இருந்தாலும் சரி வி ஷுட் ரெஸ்பெக்ட் இட். அண்ட் தென் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் கொடுக்கணும். அடாப்டேஷன் ஆஃப் டீச்சிங் மெத்தட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேர்னிங் மெத்தட்ஸ் இருக்கலாம். தே கேன் பி விஷுவலி அஃபெக்டட், இம்பேக்டட், ஹியரிங், ஆடிட்டரி இஷ்யூஸ் இருக்கலாம். சம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி லைக் கின்ஸ்தட்டிக் லேர்னிங் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி லேர்னிங் இருக்க ஸ்டூடெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வி ஷுட் அடாப்ட் த மெத்தட். டீச்சரும் வந்துட்டு ஒரே மெத்தடில் ஸ்டிக் ஆகி இருக்கக்கூடாது. பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வி ஸோ ஆல்ரெடி. நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் ஸ்டூடெண்ட் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். இன் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷல் நீட்ஸ் தேவைப்படுதுன்னா தே கேன் ப்ரொவைட் வித் த
எய்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நம்ம பார்த்தோம் ஹியரிங் எய்ட்ஸ் கொடுக்கலாம் ஆடிட்டரி இஷ்யூ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி தென் ஃப்ரெண்ட்லி அண்ட் சப்போர்ட்டிவ் டீச்சர்ஸ் ஷுட் பி ஃப்ரெண்ட்லி அண்ட் தே ஷுட் ப்ரொவைட் த சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட். டீச்சர் இப்படி ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கும் யார் சப்போர்ட் பண்ணும்? ஸ்டூடெண்ட் தான். சம்டைம்ஸ் இஃப் டீச்சர்ஸ் ஆர் டூ ஃப்ரெண்ட்லி தே ஆர் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட் அண்ட் டேக்கிங் த அட்வான்டேஜ். கரெக்டாக படிக்காமல் அவங்களையே மாற்றலாம் அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி வி ஷுட் மேக் யூஸ் ஃபார் அவர் லேர்னிங். நெக்ஸ்ட் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டூடெண்ட்டை ஒரு இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமாக கொண்டு வரதுக்கு டீச்சர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதே தான் டிஃப்ரெண்ட் டீச்சிங் மெத்தட் கொடுக்கணும் டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ்க்கு. ஸோ அது வந்துட்டு ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு பிபிடி மூலியமாக நான் சொல்லித்தரது ஒரு ஸ்டூடெண்ட்க்கு சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்க்கு புரியலன்னா அப்போ நான் வேறு ஏதாவது வீடியோ மூலியமாக சொல்லித்தருவேன். அது வந்து சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட் புரியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரை பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட் வந்துட்டு இன்க்ளூசிவாக இருப்பாங்க. அண்ட் உங்களோட பியர் சப்போர்ட் கிளாஸ்மேட் டு கிளாஸ்மேட் ஷுட் டீச் ஈச் அதர். எக்ஸ்ட்ரா ஹெல்ப் வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். தென் விஷுவல் எய்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அவாய்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒரு பயஸ் இது ரொம்ப முக்கியம். ஓகே. தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் என்ன? ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணும். கரெக்டாக எஜுகேஷன் அண்ட் டெவலப் எம்பத்தி அமௌங் ஸ்டூடெண்ட். Improve participation for all learning, support students with disabilities. Okay, these are very common things. அதான் நான் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக போகிறேன். தென் we will be talking about the time management. So time management in the classroom என்னென்னா planning and using the classroom time effectively to complete the teaching activity and learning activity. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த யூனிட் 5 எடுக்கணும்னு நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன்னா நான் வந்துட்டு இதை ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதை 30 மினிட்ஸ்க்குள்ளே ஐ ஷுட் டீச் யூ தியரி ப்ளஸ் அந்த எம்சிக்யூவையும் சால்வ் பண்ணணும். இதுதான் என்னோடய கோலாக இருந்துச்சுன்னா அதை பிளான் பண்ணி நான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ குட் டைம் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் டு கம்ப்ளீட் த சிலபஸ் அண்ட் மெயின்டைன் டிசிப்ளின். கரெக்டாக ஸோ அந்த டைம் மேனேஜ் பண்ணி நம்ம போர்ஷன்ஸை டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ தட் தெர் ஆர் நோ ஹரிபரி இன் த லாஸ்ட் டைம் மூமெண்ட். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஆன் டைமில் முடிக்கலாம். நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு போனால் ரெடியூசஸ் கிளாஸ் ரூம் கன்ஃபியூஷன். தேர் ஒன்ட் பி எனி மச் கன்ஃபியூஷன். இதை முடிச்சோமா இதை முடிக்கலையா இன்னும் எவ்வளோ சாப்டர் ரிமைனிங் இருக்குது அந்த மாதிரி இருக்காது. லேர்னிங்குமே வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்தந்த டைமில் எடுக்க வேண்டிய சாப்டர் இஃப் ஐம் டீச்சிங்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக கற்றுக்க முடியும். கீப் ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆல்சோ பி ஃபோக்கஸ்ட் இஃப் யூ ஆர் டேக்கிங் த. இப்போ நான் வந்துட்டு டெய்லி ஒரு யூனிட்டோட வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே நம்ம சேனலில். அப்போ நீங்களும் டெய்லி ஒரு வீடியோ படிப்பீங்க. நான் ஒரு 2-3 நாள் போடாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் லேட்டாக போட்டேன். இட் ஒன்ட் கீப் யூ ஃபோக்கஸ்ட். உங்களோட டைவர்ஷன் வந்துட்டு எதர் யூ கேன் சர்ச் அண்ட் கோ ஃபார் டிஃப்ரெண்ட் சேனல் ஆர் இந்த ஒரு சாப்டர் ஆர் யூனிட்டே நீங்கள் வந்துட்டு படிக்காமல் ஸ்கிப் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். அண்ட் இதோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் லெசன் பிளான்ஸ். நான் இப்போ இந்த யூனிட் 5 எடுக்க போகிறேன்னா நான் இன்றைக்கி உட்காந்து பிபிடி ரெடி பண்ணுறது உங்களுக்காக நோட்ஸு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்காம முன்னாடியே நான் வந்துட்டு அட்வான்ஸ் லெசன் பிளான்லாம் பிளான் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் த கிளாஸ் ஆன் டைம் இது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 45 மினிட்ஸ் கிளாஸ்னால் வி ஷுட் ஸ்டார்ட் அட் த எக்ஸாக்ட் டைம் 10 to 10:45 கிளாஸ்னால் 10 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் 10:45க்கு முடிக்க முடியும். நம்ம டிலே ஸ்டார்டிங் டிலே ஆனால் எண்டிங் டிலே ஆகும். அந்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது நம்ம பிளான் பண்ணியிருந்தாலும். அலோகேட்டிங் டைம் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி ஆஸ் ஐ செட். இப்போ தியரி நான் சொல்லித்தரதுக்கு 30 மினிட்ஸ், எம்சிக்யூக்கு 5 மினிட்ஸ் நான் அலோகேட் பண்ணிக்கணும். ஸோ 35 மினிட்ஸில் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டைம் அலோகேட் பண்ணி வி ஷுட் டீச். அவாய்ட் அன்னெசரி இன்டரப்ஷன். தேவையே இல்லாமல் வி ஷுட் நாட் டாக் எனிதிங். ஸோ அதுதான். அண்ட் ப்ரியாரிட்டைசிங் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அண்ட் தென் நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு 45 மினிட்ஸில் ஒரு சாப்டர் முடிக்கணும்னா அதில் ஒரு 7 டாபிக்ஸ் இருக்குது. அதில் வந்து 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அந்த மீதி 3க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட அந்த 4 டாபிக்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். அது எல்லாத்துக்குமே நான் வந்து 15 மினிட்ஸ் கொடுக்குறேன்னா மீதிக்கு நான் 10 or 7 மினிட்ஸ் தான் கொடுப்பேன். ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு வி ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இன்னொரு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? டைம் மேனேஜ்மெண்ட் அதோட மீனிங் பார்த்தோம். பிளானிங் அண்ட் யூஸிங் த கிளாஸ் ரூம் எஃபெக்டிவ்லி அண்ட் அதோட ஹெல்ப்பால் சிலபஸ் எல்லாம் வந்துட்டு டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும்னு பார்த்தோம். அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் வீ கேன் கீப் அப்படின்றது பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஹேண்டலிங் டிஸ்ட்ரப்டிவ் பிஹேவியர்ஸ் அப்படின்னு. டிஸ்ட்ரப்டிவ் பிஹேவியர்ஸ்னால் வந்துட்டு என்ன சொல்கிறது? டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணுற பிஹேவியர்ஸ்
வந்து டிஸ்டர்பிவ் பிஹேவியர்னு சொல்கிறோம். அண்ட் கிரியேட்ஸ் ப்ராப்ளம் இன் கிளாஸ் ரூம் டிசிப்ளின். ஒருத்தர் பண்ணுற ஒரு தப்பால் டிஸ்டர்பிவ் பிஹேவியர்னால கிளாஸ் ரூமோட மொத்த டிசிப்ளினாக வந்து சைலண்ட்டே வந்துட்டு கெட்டு போகும்ல, யாரோ 2 பேர் பேசினா கூட. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதோட மீனிங் என்ன? ரெஃபர்ஸ் டு த ஆக்ஷன் தட் டிஸ்டர்ப் த டீச்சிங். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லேர்னிங் ஆர் நாட் ஜஸ்ட் டீச்சிங். ரெண்டுத்தையுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் கிரியேட் ப்ராப்ளம்ஸ் இன் த கிளாஸ் ரூம் டிசிப்ளின். ஓகே, தென் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஸ்டர்ப்டிவ் பிஹேவியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்கிங் லவுட்லி டியூரிங் கிளாஸ். ஓகே, ஃபஸ்ட் டாக்கிங்கே வந்து தப்பு தான். அதை கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, டீச்சர்ஸோட டீச்சிங்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசுகிறது இன்னுமே ரொம்ப தப்பு. ஓகே, தென் மேக்கிங் ஜோக்ஸ் ஆர் டிஸ்டர்பிங் அதர். திஸ் இஸ் வெரி வெரி ராங். இப்போலாம் வந்து டீச்சர்ஸை வந்து ரொம்ப ஜோக் பண்ணுறாங்க எல்லாருமே. அதுவும் நல்லா டேக் இட் ஈஸி ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்து கிவிங் கமெண்ட்ஸ் ஆன் டீச்சர்ஸ் ஆர் ஈவன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ தப்பாக வி ஷுட் நாட் மேக் ஜோக்ஸ் ஆர் டிஸ்டர்ப் அதர்ஸ். ஓகே, ஃபைட் பண்ணக்கூடாது கிளாஸ் டைமில். இக்னோரிங் டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன், டீச்சர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனில் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. யூஸிங் மொபைல் ஃபோன்ஸ் இன் கிளாஸ் ரொம்பவே தப்பான விஷயம். ஸோ நீங்கள் வந்து டீச்சர் பிஎட்காக படிக்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு தீஸ் சேஞ்சஸ் ஷுட் ஸ்டார்ட் வித் இன் அவர் செல்ஸ். ஓகே, ஸோ நல்ல விஷயத்த நம்ம கிளாஸ் ரூமில் பண்ணுறதுனால வி வில் ஒன்லி பி பெனிஃபிஷியல் அண்ட் யாருக்குமே வந்துட்டு அதனால் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த காசஸ், இந்த டிஸ்டர்பிவ் பிஹேவியர் வந்துட்டு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், படிப்பில் ஸ்டடி இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால வருது. கரெக்டாக இப்போ வந்து எனக்கு மேக்ஸ் சுத்தமாக பிடிக்கலன்னா மேக்ஸ் மேம் என்ன தான் நல்லா சொல்லி தந்தாலும் என்னால் லிசன் பண்ண முடியாது. என்னோட மைண்ட் செட் அப்படி வச்சுக்கக்கூடாது. வி ஷுட் ட்ரை டு ஃபோக்கஸ். சம்டைம்ஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா அந்த டாபிக் நமக்கு ஈஸியாக கூட இருக்கலாம். அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் இருக்குமா? ஓகே, சைக்காலஜியில் நீங்கள் பிஹேவியர் பர்சனாலிட்டிலாம் படிப்பீங்களா? அட்டென்ஷன் சீக்கிங்னா தே வாண்ட் தேர் அட்டென்ஷன். ஸோ கிளாஸ் ரூமில் அந்த மாதிரி தே வில் டூ ஃபர்ஸ்ட் அண்ட் அதர் ஸ்டூடெண்ட் ஷுட் அவாய்ட் தெம். ஓகேவா? அவாய்ட் இன் த சென்ஸ் அவங்க பண்ணுறதுக்கு வி ஷுட் நம்ம கீப் ஆன் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சொல்லி பார்த்து அவங்க இது பண்ணலைன்னா அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் 1 or 2 3 டைம்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஹேவியர் கண்ட்ரோல் ஆகிடும். பர்சனல் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை பியர் இன்ஃப்ளூயன்ஸ். என் ஃப்ரெண்டு சொல்லி பண்ணேன், அந்த பையன் கரெக்டாக இருந்ததா கூட அவங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ இந்த மாதிரி பேசி என் கூட கிளாஸ் லிசன் பண்ணாத, அந்த மாதிரி வி ஷுட் நாட் டீச் பேட் திங்ஸ் அவுட் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இல்லைனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னா, கண்டிப்பாக கிளாஸ் ரூம் ரூல்ஸை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணும். இந்த மாதிரி தான் கிளாஸ் ரூமில் என்னோட கிளாஸில் இருக்கணுன்றது. அண்ட் காம் அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஆட்டிடியூட். வி ஷுட் நாட் பி வெரி ஹார்ஷ் ஆல்சோ பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பி டியூ டு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஸோ நம்ம காமாக ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்பெக்டோட ஹேண்டில் பண்ணணும். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். ட்ரை டு ரீகால் அண்ட் அட்ரஸிங். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோலே வி ஆர் கிவிங் சம் பாசிட்டிவ் பிஹேவியர், அவங்களோட பிஹேவியரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஓகேவா? அதுதான் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அட்ரஸிங் ப்ராப்ளம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு அட்ரஸ் பண்ணலாம். அண்ட் என்கேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறதே கவனிக்கலைன்னா அவங்கள வந்துட்டு எதாவது குவிஸ் சால்வ் பண்ணுறது, குரூப் டிஸ்கஷன் இன்வால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி வி கேன் ட்ரை சம்திங். அதுக்கப்புறமா லாஸ்ட் பாயிண்ட், ப்ரொவைடிங் கவுன்சிலிங். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கவுன்சிலிங் வந்துட்டு கொடுக்கலாம். அவங்கள தனியாக கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கோ ஒரு அவங்களோட பிரச்சனை நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்பப்போ வி கேன் டாக் டு தெம் அண்ட் அட்ரஸ் ஸோ தட் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் என்வாயர்மெண்ட்டாக வந்துட்டு அது அமையும். ஸோ ஹேண்ட்லிங் டிஸ்டர்ப்டிவ் பிஹேவியர்ஸில் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப்டிவ் பிஹேவியர்னா என்னென்னு பார்த்தோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு வி டாக்ட் அபவுட் இட். அதுக்கப்புறம் அதோட காசஸ் அண்ட் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு ஸ்டூடெண்ட்டை வெளிக்கொண்டு வரலான்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ குயிக்கான ரீகேப் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? கிளாஸ் ரூம் பிஹேவியரோட மீனிங் பார்த்தோம். நான் ஜஸ்ட்டு குயிக்காக வந்துட்டு ரிவைஸ் பண்ணுறேன், நீங்களும் ரீகால் பண்ணிக்கோங்க. எம்சிக்யூ சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் டிசிப்ளின் பற்றி பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் பிஹேவியர் பார்த்தோம். அதுக்கப்புறமா வி டாக்ட் அபவுட் டிஸ்டர்ப்டிவ் பிஹேவியர். அதுக்கப்புறமா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பற்றி பார்த்தோம். இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் பிஹேவியர் ஐ மீன். வாட் எல்ஸ் வி டாக்ட் அபவுட்? டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம். இன்க்ளூசிவ் பற்றி பேசிட்டோம். ஆக்டிவ் அண்ட் என்கேஜ் கிளாஸ் ரூம், பாசிட்டிவ் டிசிப்ளின் அண்ட் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் பிஹேவியர். ஓகேவா? எம்சிக்யூக்குள்ளே போயிடலாமா? ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் ஐ வில் பி கிவிங் டைம். ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எம்சிக்யூ சால்வ் பண்ணிடலாம். பிகாஸ் ஐ வில் பி கிவிங் கொஷின்ஸ் டு யூ. நானே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண மாட்டேன்.
ஓகே. So first question, which of the following refers to organizing and controlling classroom activity for effective on learning? Classroom management, evaluation, curriculum or guidance. Obviously classroom management. Cooperative learning. ஸோ 2 டைப் ஆஃப் லேர்னிங் பார்த்தோம். ஒன்று வந்து கோஆப்ரேட்டிவ், ஒன்று கொலாபரேட்டிவ். அதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கில் இண்டிவிஜுவல் காம்படிஷன், குரூப் ஒர்க் அண்ட் ஷேர்டு கோல்ஸ், டீச்சர் சென்டர்ட், மெமரைசேஷன். ஆப்வியஸ்லி குரூப் ஒர்க்குன்னு நம்ம பார்த்தோம் அண்ட் இட் வில் பி ஷேர்டு கோல்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இன் கொலாபரேட்டிவ் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இட் கரெக்ட்னு யூ ஷுட் கமெண்ட் இட் டவுன். ஓகே, அப்போ தான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். தப்பாக சொன்னாலும் ப்ராப்ளம் இல்லை. ஐ வில் மேக் அ கமெண்ட் எது கரெக்டான ஆன்சர்னா. பாசிட்டிவ் டிசிப்ளின் மெயின்லி என்கரேஜஸ் என்னது? பனிஷ்மெண்ட்டாக, ஃபியராக, செல்ஃப் டிசிப்ளினாக, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸா? செல்ஃப் டிசிப்ளின். கரெக்டாக. அண்ட் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் என்கேஜ்டு கிளாஸ் ரூம் மீன்ஸ், ஒரு ஆக்டிவ் என்கேஜ்டு கிளாஸ் ரூம்னா அதுக்கு வந்துட்டு என்னது? ஸ்டூடெண்ட் வந்து சைலண்ட்டாக இருக்கணுமா, இல்லை ஒன்லி டீச்சர் ஸ்பீக், ஸ்டூடெண்ட் ஆக்டிவ், தி பார்ட்டிசிபேட் இன் லேர்னிங்கா? இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் ஆப்வியஸாக இந்த கொஷின்லாம் மேபி நீங்களாகவுமே ஆன்சர் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒன்ஸ் கோர்ஸ் நீங்கள் பார்த்து வீடியோ பார்த்துட்டிங்கனாலே இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல்லு. நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணி முடிச்சாலும் நமக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் எக்ஸாமில். ஸோ அண்ட் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் மீன்ஸ் என்னதுப்பா? டீச்சிங் ஒன்லி இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சேம் பேக்ரவுண்ட், டீச்சிங் ஆல் ஸ்டூடெண்ட் டுகெதர் ரெகார்ட்லெஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே இதெல்லாம் ஆப்ஷன் 1 இல்லை, ஒன்லி இன்டெலிஜென்ட்னா இல்லை, சேம் பேக்ரவுண்ட்னா இல்லை. இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போனாலே ஆன்சர் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இன் கிளாஸ் ரூம் ஹெல்ப் டு, இதுக்கு யூ ஷுட் கமெண்ட் டவுன் த ஆன்சர். Which of the following is an example of disruptive behavior? Listening carefully, participating in discussion, talking loudly during lesson. இதை தான் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து டிஸ்டர்பிங் behavior. மீதி மூணுமே பாசிட்டிவ் பிஹேவியர். Which method promotes teamwork among student? வெரி ஈஸி. ஸோ இதுக்குமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணாதான் எந்த அளவுக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்கன்றதை பார்க்கலாம். The main aim of classroom management is to punish students, create a positive learning environment. ஸோ இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் யூனிட் 5 யூனிட்ஸ் முடிச்சாச்சு. யூனிட் 1க்கு நான் ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் சேட்டில் யூ கேன் மெசேஜ் டு மீ டைரக்ட்லி ஆல்சோ. எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.